இந்த தமிழ் புக்கில் உள்ள இப்போ 2வது கதையை தான் பார்க்க போகிறோம். எலி கதை. தம்பி, எலி தம்பிக்கு பிடிக்குமா? பயமாக இருக்கும். எலியை பார்த்தா பயமாவா இருக்கும்? இங்கே பாரு, ஒரு ப்ரெட்டு இருக்குது சரியா? அந்த ப்ரெட்டை 4 எலி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்த்தியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ணுமா ஸ்நாக்ஸ் எல்லாம்? ஆமாவா இல்லையா? அந்த எலிலாம் குட்டாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ பார்த்து அங்கே ஒரு பூனை வந்துருச்சு. பூனையை பார்த்தோன்னே எலிக்கெல்லாம் பயமாக இருக்கும் தானே? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாலே போதும். நம்ம எப்போவுமே ஷேர் பண்ண ரெடியாக இருந்தாலே போதும். உன்ட்ட ஒரே ஒரு பெரிய டைரி மில்க் சாக்லேட் இருக்குது. அப்போ நீ யாருக்காவது கொடுப்பியா? நீ ஷேர் பண்ண ரெடியாக இருந்தாலே போதும். அதான் குட். இங்கே பாரு, இப்போ இந்த பூனையை பார்த்தோன்னே எலிக்கெலாம் பயம் வந்துருமா? பயம் வந்த உடனே எல்லா எலியும் பொந்துக்குள்ளே ஓடிடும். 3 எலி பொந்துக்குள்ளே ஓடிடும். ஒரு எலி பயந்து போய் என்ன பண்ணிடும்? பாட்டலுக்குள்ளே ஓடிடும். பாட்டிலுக்குள்ளே இருந்தால் எலியால் வெளியே வர முடியுமா? சரியா? உடனே என்ன பண்ணான்னு தெரியாம அப்படியா? இந்த பூனை சரி இந்த எலியை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தட்டி தட்டி பார்க்குமா. எலி வெளியே வரவே செய்யாது. உடனே சரி நான் போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரேன், குச்சியை உள்ளே விட்டு எலியை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் குச்சி எடுக்க போகுமா. அந்த எலி எங்கே வச்சுட்டு போனோடனே மற்ற எலியெல்லாம் பொந்துக்குள்ளேருந்து வேகமாக வெளியே வந்து ஒரு எலியோட வாழை உள்ளே விட்டு அதை இன்னொரு எலி பிடிச்சிட்டே அப்படியே மேலே ஏறி வந்துடுமா. உடனே 4 எலியும் வேகமாக பொந்துக்குள்ளே ஓடிடுமா. அப்போ தான் அங்கேருந்து பூனை வருமா. பூனையை பார்த்தோன்னா வேகமாக உள்ளே ஓடிடுமா. உடனே பூனை போயிடுமா. புரிஞ்சிச்சா? இந்த கதையில் எத்தனை எலி இருக்குது தெரியாது. கவுண்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். எத்தனை எலி இருக்குது? கவுண்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். 4 எலி இருக்குது. 3 எலி தப்பிச்சு பொந்துக்குள்ளே ஓடிடுது. ஒரு எலி பாட்டிலுக்குள்ளே வருது. பார்த்தியா? 4 எலி இருக்குது.